أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு ரஹ்மத்துல் ஆலமீன், முழு உலகத்தினருக்கும், அது மனித வர்க்கமாக இருக்கலாம், அது ஜின் வர்க்கமாக இருக்கலாம், மிருகங்கள், ஊர்வனைகள், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முழு உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பேச வேண்டிய தலைப்பு என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு தீனை கொண்டு வந்து, மார்க்கத்தை கொண்டு வந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் அதனை எத்தி வைக்கும் போது எந்த விடயத்தை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விடயத்தை தான் பார்க்க போகிறோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக தெரிவு செய்ததை பார்த்து, வஹி இறங்குவதை பார்த்து சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனை மக்கள் ஏற்றுக்கொண்டது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், நபி நீங்கள் சொல்லுங்கள், இந்த நுபுத்துவத்துடைய 40வது வயதிற்கு முன்னால் உங்களுடன் நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன், எனது குணம் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அஃபலா தஅகிலூன், நீங்கள் அதனை வைத்து அறிந்து கொள்ள மாட்டீர்களா? இந்த தீனை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் சொல்லக்கூடிய விடயம் அவனுடைய குணம் சரியில்லை என்றால், அவனுடைய குணம் நன்றாக இல்லை என்றால் அது மக்களிடத்தில் எடுபடுவது சிரமம். நாம் எல்லோரும் அறிந்த விடயம். ஒருவருடைய குணத்தை பார்க்கிறோம், அவர் மிக மோசமானவராக இருக்கிறார், அவர் சொல்லக்கூடிய மார்க்கத்தை, அவர் சொல்லக்கூடிய விடயத்தை எடுப்பது சிரமமாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ் சொல்கிறான், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீங்கள் மக்களுடன் நளினமான முறையில் நடந்து கொண்டீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீங்கள் நல்ல முறையில் மக்களுடன் மிருதுவாக நடந்து கொண்டீர்கள். இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களுடைய உள்ளம் இறுகியவராக, நீங்கள் ஒரு கெட்ட குணமுடையவராக, மோசமானவராக இருந்திருந்தால் லன்ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை சூழால் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். நபியே நாயகம் ஸல்லல்லாஹு
சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிருதுவான குணம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மக்களை ஏற்க வைத்தது. சகோதரர்களே, எங்க எல்லோருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி சொல்ல போனால் இந்த அரை மணித்தியாலம் காணாது. ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, ஒரு மனிதனுடைய நற்குணம், அவனுடைய அழகிய குணம் வெளியாகுவது அவனுடைய வீட்டில், அவனுடைய மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் மனைவிமார்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது சொல்கிறார். ஒரு சஹாபி கேட்டார் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே என்ன செய்வார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வீட்டில் அவனுடைய சொந்த தேவைகளை எவ்வாறு செய்வாரோ அதே போன்று உடுப்பு கழுவதிலிருந்து அனைத்து தேவைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் செய்தார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். மனைவிமாருடன் நடந்து கொண்ட முறை, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார். சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்திருக்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். ஜைனப் அல்லது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வீட்டிலிருந்து அடிமை உணவு தட்டை எடுத்து வருகிறார். ஒரு பிளேட் கொண்டு வரார், உணவு வைத்து. யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இன்னும் ஒரு மனைவியிடம் இருந்து ஒரு மனைவியுடைய வீட்டிற்கு வருகிறது. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தால் கையில் இருந்த தட்டை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தட்டி விட்டார். பிளேட் கீழே விழுந்து உடைந்து விட்டது. நானும் நீங்களும் சிந்திப்போம், என்ன நடக்கும் சகோதரர்களே? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டிருக்கிறார், என்ன நிலைமை ஆக போகிறது. ஒரு நபி அவருடைய கையில் இருந்த பிளேட்டை அனுமதி இல்லாமல் தட்டிவிட்டு கீழே விழுந்தால் என்ன நடக்கும் சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? பார்த்து சிரித்து விட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், காரத் உம்முக்கும், உங்களோட உம்மா கொஞ்சம் ரோசப்பட்டுட்டாங்க, உங்களோட உம்மா ரோசம் அடைஞ்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார், ஆயிஷா இன்னும் ஒரு பிளேட்டை கொடுத்து அனுப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பூமியின் கீழே இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைந்த பிளேட்டை ஒன்று சேர்த்து, உணவையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்துவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொன்னார்கள், இன்னும் ஒரு பிளேட்டை நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள், விஷயம் முடிஞ்சு. இதுதான் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை சகோதரர்களே. அடுத்தது, அவருடைய அஹ்லாக் நட்பண்பு வெளியாகிற இடம் அவருடைய வேலையாட்கள், காதிம்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்ததிலிருந்து 9-10 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலையாளியாக வந்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் எனக்கு மா கால லீ உஃப், சீ என்ற வார்த்தை கூட ஒரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் செய்த செயலை பார்த்து சொன்னதும் கிடையாது. ஏதோ ஒரு வேலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தந்திருந்தால் அந்த வேலையை நான் செய்யாமல் விட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஒரு நாளும் அலா குன்த ஃபஅல்தா, இந்த வேலையை நீங்க செஞ்சிருக்க கூடாதா என்று கேட்டதும் கிடையாது. எந்த ஒரு வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தந்து அந்த வேலையை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத வேலையை நான் செஞ்சிருந்தா என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் லிம ஃபஅல்தா, நான் சொல்லாத வேலையை எதற்காக செய்தா என்று அதட்டியதே கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், வீட்டில் உள்ளவர்கள் பெண்கள் என்னை நான் செய்யும் செயலை வைத்து ஏதாவது கேட்க வந்தால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அவர்களை பார்த்து, தஅஹு, அவரை விட்டு விடுங்கள், எது நடக்க இருக்கிறதோ அது நடந்துவிடும். சகோதரர்களே, இது நடந்து கொண்டது யாருடன்? வேலையாட்களுடன். இன்று நாங்கள் எவ்வாறு எமது வேலையாளர்களுடன் நடந்து கொள்கிறோம்? கடை நடத்துகிறோம், எமது கீழால் உள்ளவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்?
சகோதரர்களே, எமது கீழால் உள்ளவர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதையும் காட்டி தந்தார்கள். அஅதுல் அஜீர அஜ்ரஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் உங்களிடத்திலே வேலை செய்து விட்டாரா, அவருடைய கூலியை ஏமாற்றாமல் கொடுத்து விடுங்கள். கபில் ஐ யஜிஃப அரகுஹு, எப்ப கொடுங்க தெரியுமா, அவர் செஞ்ச வேலையில அவருடைய உடம்புல இருந்து வந்த வேர்வை காயிரத்துக்கு முன்னால நீங்க அவருடைய கூலியை கொடுத்து அனுப்பிடுங்கண்டாங்க. எவ்வளவு அழகாக சொன்னாங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு காதிம் செய்யற தவற, ஒரு காதிம் செய்யற தப்ப நாங்க எவ்வளவு மன்னிக்கிறது யா ரசூலல்லாஹ்? சொல்ல சொல்ல செஞ்சுட்டு தானே இருக்கிறான், எவ்வளவு மன்னிக்கிறது யா ரசூலல்லாஹ்? கம் நஅஃபு அனில் காதிம், காதிம் செய்யற வேலையை விட்டு நாங்க எவ்வளவு மன்னிக்கிறது யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் 70 தடவை மன்னியுங்கள் என்றார்கள். இதன் காதிமோடு நடந்து கொண்ட முறை. அடுத்தது சகோதரர்களே, சமூகத்துடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக், நட்பண்பு எவ்வாறு இருந்தது? சமூகம் என்றா நாங்க எல்லோருக்கும் தெரியும், அது முஸ்லிம்களாக இருக்கலாம், கலிமா சொல்லி ஈமான் கொண்டவர்களாக இருக்கலாம், இல்லை கலிமா சொல்லாமல் அந்நியர்களாக வாழ்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்பு எல்லோருக்கும் சமனாக இருந்தது. அதுல 1-2 நட்பண்புகளை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் தலைவர், நபி, ரஹ்மத்துல் ஆலமீன், அருட்கொடையாக வந்தவர், ஜஸீரத்துல் அரப், அரபிய தீபகற்பத்தினுடைய தலைவராக இருந்தவர், பெரும் பெரும் ஹலீஃபாக்களை உருவாக்கியவர். ஹதரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் நான் பெரியவன் என்ற மமதையில் நடக்கவே இல்லை. சகோதரர்களே, இன்றைக்கு ஒள்ளுப்பும் நாங்க உயர்ந்துட்டா, கொஞ்சம் எங்கட அந்தஸ்து கூடிட்டா, எங்களுக்கு வாரது தானாகவே வாரது, நான் பெரியவன் எனக்கு யாரு சொல்ல? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு ரஹ்மத்துல் ஆலமீன், அதிபராக வந்தவர். ஒரு நாள் கூட நான் பெரியவர் என்ற எண்ணம் வந்ததே கிடையாது. ஹுனைனுடைய யுத்தம் முடித்துவிட்டு வருகிறார். எல்லா மக்களும் ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடி வந்து அவர்களுடைய தேவையை முன்வைக்கிறார். இன்றைக்கு ஒரு அரசர், ஒரு ஆட்சி செய்கிறவர் அல்லது ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் என்று வைப்போமே, லேசில பைத்து அவரை சந்திக்க இயலுமா? சகோதரர்களே, ஒரு தலைவரை சந்திக்க கூடிய முறை என்ன தெரியுமா? நாங்க அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், நேரம் எடுக்கணும். ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனுடைய யுத்தத்திலிருந்து வருகிறார். அனைத்து மக்களும் ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தேவையை முன்வைக்கிறார். கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு முள் மரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தின் காரணமாக தள்ளப்பட்டு முள் மரத்தில் அவர்களுடைய ஆடை எல்லாம் சிக்கி பியும் அளவிற்கு நெருக்கத்தால் நிறைந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மக்களுடைய தேவையும் கேட்டுவிட்டு சொன்ன பதில் என்ன தெரியுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்களுக்கு தருவதற்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்கக்கூடியவைகளை தருவதற்கு எனக்கு கிடையாது. இருந்திருந்தால் தந்திருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் சகோதரர்களே, கந்தக்குடைய யுத்தம். கந்தக் என்றா குழி தோன்றது. ஹிஜ்ரி 5 ஷவ்வாலுடைய மாதத்தில் நடைபெற்ற யுத்தம் கந்தக்குடைய யுத்தம். குழி தோண்டுவது 5544 மீட்டர் அகலம், 3 மீட்டர் 5544 நீளம், 3 மீட்டர் அகலம், 4 மீட்டர் தாளம். குழி தோண்டோடும். யார் தோண்டுவது சகோதரர்களே? படை தளபதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாங்க நீங்க பார்க்கிறோம், ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஆர்டர் போடுறது மட்டும்தான். ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆர்டர் மட்டும் போடவில்லை, குழியை தோண்டுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் குழி தோண்டினார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹாபாக்கள் பசியின் காரணமாக வயிற்றை உயர்த்தி காட்டுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியாமல் கல்லை கட்டி இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு தனது வயிற்றை உயர்த்தி காட்டினார்கள். சஹாபாக்கள் பசியின் காரணமாக ஒரு கல்லை தான் கட்டியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கற்களை கட்டியிருந்தார்கள்.
சகோதரர்களே, இதுதான் ஒரு தலைவருடைய நிலைமை. இதுதான் ஒரு தலைவருடைய நிலைமை. மமதை, நான் என்ற பெருமை கிடையாது, நான் என்ற அகங்காரம் கிடையாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு ரஹ்மத்தாக வந்தவர்களுடைய நட்பண்புகள் சகோதரர்களே, அது என்னால் எண்ணி முடிக்க முடியாது, என்னால் எண்ணி முடிக்க முடியாது, வாயால் சொல்லியும் முடிக்க முடியாது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருக்கிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். ஒரு அராபி, ஒரு காட்டரபி ஓடி வருகிறார். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜுப்பாவை பிடித்து இழுத்து ஒரு துணியை போட்டு கழுத்தில் இழுத்து கொண்டு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை பார்த்தேன். அந்த காட்டரபி இழுத்த அந்த தடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் இருந்தது. வந்து என்ன கேட்டார் தெரியுமா? அஅதினி மாலன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅதினி மாலன், எனக்கு பணம் தாருங்கள், மின் இந்திக், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தாங்க. நான் கேட்கிற பணம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உங்களோட பணமும் அல்ல, உங்களோட வாப்பட பணமும் அல்ல. இப்படி சொல்லி கேட்டார். எப்படி கேட்டாரு சகோதரர்களே? கழுத்தை இறுக்கி கொண்டு கையில் பிடித்து கொண்டு, யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பணம் தாருங்கள், அது உங்களோட பணமும் அல்ல, உங்களோட வாப்பட பணமும் அல்ல, அல்லாஹ் தந்த பணத்திலிருந்து எனக்கு தாருங்கள். நாங்க நீங்க என்ன நடக்கும் சகோதரர்களே? நாங்க நீங்க என்ன நடக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? திரும்பி பார்த்து யாரென்று பார்த்து சிரித்தார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபலஹிக ரசூலுல்லாஹ், சிரித்து விட்டு ஹஜ்ரத் உமரை பார்த்து சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இந்த மனிதர் கேட்பதை கொடுத்து விடுங்கள். இன்னும் ஒரு தடவை ஒரு காட்டரபி ஓடி வருகிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று கழுத்தை இறுக்கி பிடிக்கிறார். கேட்கிறார், உங்களோட வாப்பட உம்மட பணம் அல்ல, அல்லாஹ் தந்த பணத்தில் தாங்க. அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிடித்திருக்கக்கூடிய கழுத்தை விடுவாப்பா, நான் தாரேன். இல்ல யா ரசூலல்லாஹ், இல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரமாட்டேன், விடமாட்டேன், தந்தால் தான் விடுவேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று திரும்பி பார்த்து சிரித்து விட்டு உமரை பார்த்து சொன்னார்கள், இவர் கேட்பதை கொடுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு பிரயாணம் செல்கிறார். சென்ற வழியில் ஒரு கிராமவாசி சஹாபி ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கௌம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமயம் நான் அவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஏதும் தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து தருவேன் என்று சொல்லி நான் அவர்களை இஸ்லாத்திற்குள் எடுத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஆனால் இன்று ஒரு பஞ்ச நிலைமை ஏற்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், நான் பயப்படுகிறேன். அந்த சஹாபாக்கள், அந்த இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் பசியின் காரணமாக, பட்டணியின் காரணமாக இந்த மார்க்கத்தை விட்டு சென்று விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பார்த்து கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, யா அலி, மா இந்தனா ஷைஉன், ஏதாவது இருக்குதா எங்களிடம் கொடுப்பதற்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. இதனை பார்த்து கொண்டிருந்தார் ஸைத் இப்னு சுஅனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர், ஒரு யஹூதி ஃபாதர் இதனை பார்த்து கொண்டிருந்தார். உடனே ஓடி வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஈத்தம் பழங்களை எனக்கு இவ்வளவு காலம் குறிப்பிட்டு இந்த காலத்திற்குள் நீங்கள் வில்லுங்கள், நான் இப்போது உங்களுக்கு பணம் தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று ஒப்புக்கொண்டு
இவ்வளவு இந்த காலத்தில் நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு ஈத்தம்பழம் தருவேன், நீங்கள் எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அவர் 80 மிஸ்கால் கிட்டத்தட்ட 340 கிராம் தங்கம் கொடுத்தார். பவுன்ல பார்க்க போனா கிட்டத்தட்ட 45.5 பவுன் தங்கத்தை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே வாங்கி அந்த மனிதரிடம் கொடுத்து சொன்னார், இதை எடுத்துட்டு போய்த்து உங்களுடைய கூட்டத்திற்கு நீங்க கொடுத்துடுங்க. அவர் போய்த்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதுன் நபவியில ஒரு தூணில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறார். ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஃபாதர் வருகிறார், ஸைத் இப்னு சுன்ஆ என்று சொல்லக்கூடிய ஃபாதர் வருகிறார். அவரே பதிவு செய்கிறார், நான் போனேன் எனது தவணைக்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வேண்டிய கடன் 2 அல்லது 3 நாட்கள் இருக்கிறது. அதற்கு முன்னால் நான் போனேன். பெய்த்து என்ன செய்தேன் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையினுடைய குலரை பிடித்து இழுத்து, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தி மா அலைக மின் தைனின், எனக்கு நீங்க தர வேண்டிய கடனை தந்துடுங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசா கேட்கல சகோதரர்களே, அதுவும் முந்தி வந்து கொலர பிடிச்சி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு தைரியமான சஹாபி பக்கத்தில் இருக்கிறார், பிடித்து கேட்கிறார், நீங்கள் தந்து விடுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸைத் இப்னு சுன்ஆ சொல்கிறார், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பிடித்தவுடன் ஹஜ்ரத் உமர் என்னை பார்த்து, யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே, அல்லாஹ்வுடைய விரோதியே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனக்கு முன்னால் நீர் இவ்வாறு நடந்து கொள்கிறீரா? அந்த யஹூதி சொன்னார், உங்களுடைய அப்துல் முத்தலிபுடைய பரம்பரையை படித்தான், கடன் தந்தால் உரிய நேரத்திற்கு தருவது கிடையாது. இதனை கேட்டுவிட்டு கோபம் வந்து விட்டது. விரோதியே, யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே, எனக்கு முன்னால் தகூலு லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஸ்மா, எனக்கு முன்னால் நபிக்கு இப்படி பேசுகிறீரா? தஃஅலு பிரசூலில்லாஹி மா அரா, நான் பார்க்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடைய இறுக்கி பிடித்து நீர் கேட்கிறீரா? சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் இல்லை என்றால் உன்னுடைய தலையில் நான் வைத்திருக்கக்கூடிய இந்த வாளால் அடித்திருப்பேன் என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் நல்லா பேசினீங்க, உமர் நல்லா சொன்னீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல இல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா யா உமர், உமர் அப்படி இல்ல, உமர் நீங்க அப்படி சொல்ல போடாது. உமர் உமர் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? மா கானல் வாஜிப், நீங்க எப்படி சொல்லணும் தெரியுமா? அன் தமுரனி பிஹுஸ்னில் அதா, நீங்க எனக்கு சொல்லணும் உமர், நீங்க அவருக்கு மாத்திரம் ஏசக்கூடாது உமர், நீங்க எனக்கு சொல்லணும், நீங்க கடனை வாங்கினா ஒழுங்கா கொடுக்க வேண்டியது தானே. இது யார சொன்ன பதில் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்ன பதில். உமர் நீங்க எனக்கு சொல்லணும், கடனை வாங்கினா ஒழுங்கா கொடுக்க வேண்டியது தானே. அவரை பார்த்து நீங்க சொல்லணும், நீங்க கடனை கொடுத்தா பிஹுஸ்னில் அதா, பிஹுஸ்னில் தலப், நல்லா பெய்து கேளுங்கள் என்று அவர்கிட்ட சொல்லணும். மாற்றமாக அவரோட சூடாக வேணாம் உமர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபாதரை நிப்பாட்டி விட்டு ஹஜ்ரத் உமரிடம் கட்டளை போடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் கேட்பதை கொடுத்து விடுங்கள், இன்னும் மேலதிகமாக 20 சா ஈத்தம்பழத்தை கொடுத்து அனுப்புங்கள். சகோதரர்களே, கடன் எடுத்தது 80 மிஸ்கால், அதற்குரிய ஈத்தம்பழத்தையும் கொடுத்து இவ்வாறு நடந்து கொண்டவருடனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? இன்னும் 20 சா ஈத்தம்பழத்தை நீங்கள் அவரை அதட்டியதற்காக உமர் கொடுத்து அனுப்புங்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து வைத்து கொடுக்கிறார், 20 எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். அவர் கேட்கிறார், ஏன் எக்ஸ்ட்ரா தாரீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நான் அதட்டியதற்காக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அந்த ஃபாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போவதற்கு முன்னால் ஹதரத் உமரிடம் சொல்கிறார், நான் வந்து கடன் கேட்டது என்னுடைய கடனை வாங்குவதற்கல்ல, நான் எனது புத்தகங்களே படித்திருக்கிறேன், ஒரு நபி வருவார், அவருடைய குணம் அழகாக இருக்கும், அவருடைய முகம் கஷ்ட நேரத்திலும் நன்றாக இருக்கும், அவர் சூடாகுவது ஆத்திரப்படுவது கிடையாது, அதனை பார்க்கத்தான் நான் இவ்வாறு செய்தேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஃபைக்கு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் ரசூலையும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று கலிமாவை சொல்லி ஒரு பெரும் வணக்கசாலியாக மாறுகிறார். சகோதரர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவுத்தன்மை. இன்னும் ஒரு தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்ததுதான் மன்னிப்பு. ஏதோ நடந்தது, முடிந்து விட்டது, மன்னித்து விடுவோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த ஆக பெரிய பண்பு. சகோதரர்களே, ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவிற்கு செல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் போன சமயம் ஹப்பார் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்த ஒட்டகத்திலே அடித்து, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கற்பிணியாக இருக்கும் நேரத்தில் தன்னுடைய மகளாரை கீழே விழ வைத்து அதே நோயுடன் 7 அல்லது 8 வருடங்கள் நோயுடன் படுக்கையில் இருந்து மரணிக்க வைத்த ஹப்பார் இப்னுல் அஸ்வதும் அதே சஃபையில் இருக்கிறார். தன்னுடைய அருமையான சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொன்று ஈரலை சப்பி துப்பிய வஹ்ஷியும் இருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கும்போது, சுஜூதில் இருக்கும்போது அழுகிய குடல்களை கொண்டு வந்து சுஜூதில் இருந்து எழும்ப முடியாமல் அழுகிய குடல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் போட்ட உக்பத் இப்னு முஈத்தும் இருக்கிறார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வருகிறார். அனைவரும் நினைத்தார்கள் இன்றுடன் நமது கதை முடிந்து போகிறது, இன்றுடன் கதை முடிந்து போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வந்து முதலாவது கேட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா மஅஷர குரைஷ், ஏ குரைஷிகளே, ஏ குரைஷிகளே, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்பதான் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குறைஷிகளுக்கு ஞானம் பிறக்கிறது. சொல்கிறார், நீங்கள் நலவுதான் செய்வீர்கள். அஹுன் கரீம், நீங்க ஒரு சங்கையான ஒரு சகோதரர். வபுனு அஹின் கரீம், ஒரு சங்கையான சகோதரருடைய மகனாக இருக்கிறீர்கள், அதனால நீங்க நலவுதான் செய்வீர்கள். சகோதரர்களே, எப்படியான கட்டம்! வஹ்ஷி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொண்டவர் இருக்கிறார், தன்னுடைய மகளாரை கொண்டவர் இருக்கிறார், தனக்கு நோவினை செய்தவரும் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஃபஅன்துமுத் துலகா, உங்க எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மன்னிப்பினுடைய தயாளம் நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இந்த நிலைமை எம் யாருக்கும் வந்திருக்க மாட்டாது. இந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்காக எத்தனையோ பேர் நாங்கள் எமது குடும்பத்துடன் பகையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மன்னிப்பென்ற கதவை மூடிவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்பு எப்படி இருந்தது சகோதரர்களே? உஹதுடைய யுத்தம், வேற எந்த யுத்தத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பாதிக்கப்பட்டது போன்று, உஹதிலே பாதிக்கப்பட்டது போன்று வேற எந்த யுத்தத்திலும் பாதிக்கப்படவில்லை சகோதரர்களே. உஹதுடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலிருந்து 2 பக்கத்தாலும் கிரீடத்தினுடைய ஆணிகள் உட்லால் ஏறி இரத்தம் வழிகிறது. பள்ளி ஷஹீதாகி இரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. கடும் வேதனையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துணியை கையில் எடுத்துக்கொண்டு இரத்தத்தை துடைத்தவர்களாக சஹாபாக்கள் ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ்,
இந்த மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும், முஃமினாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே யா ரசூலல்லாஹ் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். அலா ததுஉ அலைஹிம், யா ரசூலல்லாஹ் நீங்கள் இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் இவர்களை அழித்து நாசமாக்கி விடவும். எப்படியான கட்டம்! நானும் நீங்களும் என்ன முடிவெடுப்போம்? நானும் நீங்களும் என்ன முடிவெடுப்போம்? சகோதரர்களே, எப்படியான கட்டம்! இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் துஆ செய்யுங்கள், பதுஆ செய்யுங்கள், அல்லாஹ் அழித்து நாசமாக்கி விடவும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கையை ஏந்துகிறார். சஹாபாக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அதாப் இறங்க போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹ்தி கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய இந்த சமுதாயத்திற்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை கொடுப்பாயாக. ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது ஹிதாயத்திற்காக. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய இரக்கம், அவர்களுடைய மன்னிப்பு. இந்த பண்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும் என்றா சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு உள்ளத்தில் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு உள்ளத்தில் இருக்கணும். உள்ளத்தில் அன்பு இருக்கிறதென்றா சகோதரர்களே, வெறுமனே செயலால, வெறுமனே வாயால இதல்ல சகோதரர்களே உண்மையான அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு அவர்கள் வாழ்ந்த வழியில் நாமும் வாழ்வது. அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்று நாம் யாராவது விரும்புவோமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் நபியே சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்ற சொல்லுங்கள், என்னை பின்பற்றுமாறு சொல்லுங்கள். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பார். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளிலிருந்து நாங்க படிப்பினை கெடுக்க வேண்டிய விடயம் என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக். வெறுமனே அஹ்லாக்க பார்த்து சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு, யமாமா வாசிகளுடைய தலைவர் சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் கொண்டு வந்து கட்டப்படுகிறார். முதலாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா இந்தக யா சுமாமா, சுமாமா என்ன இருக்குது? யா ரசூலல்லாஹ் ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்க நினைச்சா என்ன கொண்டுடலாம், ஆனா யாரும் கேட்க முடியாது, நீங்க நினைச்சா என்ன மன்னிச்சிடலாம். எவ்வளவு பணம் கேட்கிறீங்களோ யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பணத்தை நான் தருகிறேன். இரண்டாவது நாள் சுமாமாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுமாமா என்ன இருக்குது? அதே பதில சொன்னார். மூன்றாவது நாளும் என்ன இருக்குது? அதே பதில சொன்னார். மூன்றாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை அவுட்டு விடுங்கள், அவருடைய கட்டை அவிட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே சுமாமா பெய்த்து குளித்து விட்டு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய முகத்தை நான் எனது முகங்களில் ஆக வெறுப்பான முகமாக உங்களுடைய முகத்தை எண்ணியிருந்தேன். இன்றிலிருந்து இந்த உலகத்தில் எனக்கு சிறந்த முகம் உங்களுடைய முகம் யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மக்கா, இந்த மதீனாவை ஒரு வெறுப்பான ஊராக எண்ணியிருந்தேன். இன்றிலிருந்து உங்களுடைய அஹ்லாக் இந்த ஊரை எந்த ஊரை விட நேசத்துக்குரியதாக உயர்த்தி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவை நிறைவேற்றிற்கு போகும் வழியில் தான் உங்களுடைய சஹாபாக்கள் என்னை சிறை கைதியாக பிடித்து வந்தார்கள். உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உம்ராவுக்கு அனுப்பி வைக்கிறார். இதுதான் அஹ்லாக், இதுதான் நட்பண்பு.
வேற ஒன்றும் தாவத் கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எமது உள்ளத்திற்கு எடுப்போம், சிந்தனைக்கு எடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை உள்ளத்தில் எடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை உள்ளத்தில் எடுத்தோம் என்றா அவர்களுடைய சுன்னாக்கள், அவர்களுடைய அக்லாக் எமது வாழ்க்கையில வருவதற்கு லேசாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மீசான் தராசில் ஆக கனமுடையது அக்லாக். நாளை கியாமத்தில் மனிதர்களை சுவர்க்கத்திற்கு அதிகமாக நுழைய செய்யக்கூடிய விடயங்கள் இரண்டு, தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க் சொன்னார்கள். அல்லாஹ்வை அஞ்சி வழிபடுவதும் நன்னடத்தையும் என்றார்கள். எல்லாத்தையும் முடிச்சிட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய நோக்கம், இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அக்லாக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்குணங்களை பூர்ணப்படுத்தவே உங்களை அனுப்பி நிற்கிறேன். நான் அனுப்பப்பட்டுள்ளேன் நற்குணங்களை பூர்ணப்படுத்துவதற்காக. கடைசியாக அந்த நற்குணம் அல்லாஹுடைய அந்த வஅதாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணப்படுத்திவிட்டு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இருக்கிறான், இன்னக லஅலா குலுகின் அலீம். நீங்க நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான பெரும் நற்குணத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சத்தியம் செய்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சீல் குத்தி விட்டான், நீங்கள் நற்குணவாளி. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒன்றிலிருந்து இன்று 14 நாள் 15 நாளை நாள் வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பிலே நாங்கள் பேசினது கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் வெறுமனே காதால் கேட்டு விடுவது மாத்திரம் இல்லாமல் எமது உள்ளத்திற்கு இறக்கி எந்தெந்த தலைப்புகளிலே பேசப்பட்டதோ அந்த தலைப்பு அனைத்தையும் எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.